மனம் வருத்தப்பட்டார் கண்ணதாசன். என் வயிறு எரியிற மாதிரி நீங்கள் எரிஞ்சு போவீங்கடான்னு சொல்லிட்டார். திரும்ப பார்த்தா 2வது நாளில் நரசு ஸ்டுடியோவில் மிகப்பெரிய தீ விபத்து எரிஞ்சு போச்சு. ராஜா சார் எனக்கு சொன்ன சம்பவம் ஒன்று இருக்குது கண்ணதாசன் அவர்களை பற்றி. இங்கே வந்து நரசு ஸ்டுடியோன்னு வடபழனியில் இருந்திருக்கு. அந்த ஸ்டுடியோவுக்கு வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் பணம் வாங்குறதுக்காக அந்த ஸ்டுடியோவுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிருந்த போது அவங்க பணம் கேட்டோன்னே அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவர் மனம் வருத்தப்பட்டார் கண்ணதாசன். என் வயிறு எரியிற மாதிரி நீங்கள் எரிஞ்சு போவீங்கடான்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு வந்துட்டார். வந்த பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம இப்படி சொல்லிடக்கூடாதோ அப்படின்ட்டு. திரும்ப பார்த்தா 2வது நாளில் நரசு ஸ்டுடியோவில் மிகப்பெரிய தீ விபத்து எரிஞ்சு போச்சு. தீ விபத்து நடந்து பெரிய அந்த அங்கே இருந்த பொருளால் எரிஞ்சு போச்சு. இது வந்து அவருடைய வாக்கா, அவர் எழுதுறவங்க ரைட்டர்ஸுடைய அந்த சொல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுங்கிறது பழமொழி உண்டு. அது வந்து நடந்து போச்சு. அது வந்து அது எப்படி நடக்குதுங்கிறது நமக்கு சொல்ல முடியாட்டி, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியலாட்டியும், ஆனால் நடந்து போயிருது.